என்னோட ஃபர்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2012 வாங்கினேன். அது ஒரு 75,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு சேல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எஃப்ஜி 25 இவனை வச்சுதான் லடாக்லாம் போனேன். இது வந்து 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டார் தலைவர். இப்போ வந்து லோக்கல்ல ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா இப்போ 6,000 டச் பண்ணிருக்கு. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டேன்னா. பட் என்னோட ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் நார்மல் ஒரு ஸ்டீல் பேர்ட் பேசிக் ஹெல்மெட். செகண்ட் ஹெல்மெட்டும் அதே ஸ்டீல் பேர்ட் பேசிக் ஹெல்மெட். தேர்ட் ஹெல்மெட் இது வேகாவோட போல்ட் சாலிட் பிளாக் அழுக்கா இருக்க யூஸ் பண்ணாமே இருக்கேன். இப்போ எஃப்ஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் ஓட்ட மாட்டேன், 100 தான் ஓட்டுவேன். ஸோ ஆனால் அந்த வேகாவோட போல்ட்டே வந்து எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஓகே, அதில் தான் நான் மோட்டோ விளாக்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே இந்த ஹிமாலயன் வாங்கின பிறகு கொஞ்சம் க்ரூசிங் ஸ்பீட் அதிகமானோடனே இந்த ஹெல்மெட் செட் ஆகலை. ஏன்னா காற்று ரொம்ப உள்ளே வருது, தூசியே உள்ளே வந்து கண்ணில் அடிக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஹெல்மெட் வாங்கணும், சைலண்டாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரு ஹெல்மெட் போட்டு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி ஐ பாட் அ ஹெல்மெட். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். எங்கள் கடைக்குள்ள வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து எங்கள் கடையாக இருந்துச்சு, இப்போ என்னோட சைக்கிள் பார்க்கிங் ஸ்பேஸாக மாறிடுச்சு. ஸோ எங்கள் ஹெல்மெட் எங்கே பார்த்தீங்களா? டடா, LS2. கெஸ் வாட் ஹெல்மெட் ஐ பாட். ஐயோ, உடச்சி வச்சுருக்காங்க கவர். ஃபைனலி LS2. ரொம்ப நாளாக இந்த LS2 வாங்கலாமா அந்த LS2 வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபைனலி ஒரு LS2ல ஃபிக்ஸ் ஆகி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். ரோலெக்ஸ் மேலே இந்த குறைச்சல் வேணும். சரி, நம்ம வாங்க. Let's not deviate from the topic. Let's go to LS2. LS2 Storm 2. ஸ்பெக்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12K ஆச்சு. பிக்கப் இருக்கலாம். It comes with Pinlock 70. அந்த சன்வைசர் இருக்கும். ஸோ ஷாப்புக்குள்ளே போகும்போது நான் 0.2 வாங்கலாம் தான் போனேன். ஆனால் சைட் பை சைடு ரெண்டு போட்டு பார்த்து எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் விஷயம் கொஞ்சம் கம்மி தான் 0.2 கம்பேர் பண்ணால். ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக தெரிஞ்சுது. இது வந்து ஹெவினஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆல்சோ நம்ம சைலண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் இந்த ஹெல்மெட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே அட்வென்ச்சர் பைக் ஓட்ட போகிறது இல்லை. மேபி KTM 450 வந்தால் என் ஒய்ஃப் மனசு வச்சாங்கன்னா வாங்கிடலாம் இன்னொரு பைக். அதனால எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட் இருக்கட்டும். இன்னொன்று அதில் பீக் இருக்கு, அதில் விண்ட் பர்ஃபெக்டிங் இருக்கும், அது இதுன்னு சொன்னாங்க. ஆல்சோ நாய்ஸியாக இருக்கும்னாங்க. அதனால இதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரேட்டு. ஸோ அப்புறம் ஸ்ட்ரீம் 2 போகலான்னு பார்த்தேன். ஸ்ட்ரீம் 2 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் 2மே ஷெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சைஸ் இந்த கிராஃபிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் 2 நல்லா இருக்கு. ஓகே, பட் என்னன்னா அதோட கம்ஃபர்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட கம்ஃபர்ட் பேடிங் கம்ஃபர்ட்டும் அதோட பேடிங் கம்ஃபர்ட்டும் செம்ம வித்தியாசம். அதனாலே வந்து நான் இன்னொன்னு அதுல வந்து பின்லாக் ரெடி கிடையாது. பின்லாக் நம்ம தனியா வாங்கணும். ஸோ அதை பின்லாக் வாங்கி அதை போட்டு பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் இதோட பிரைஸ். பின்லாக்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பின்லாக்னா இந்த ஷீல்ட் இருக்கா, இதுக்கு மேல வந்து இன்னொரு லேயர் இவங்க ஒட்டியிருப்பாங்க. இது வந்து எதுனா ஃபாக் ஆகாம பாத்துக்கும். நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உன்னோட பிரெத்னால வந்து ஃபுல்லா ஃபாக் ஆயிடும். ஸோ அது ஃபாக் ஆகாம பார்த்துக்கும். மழை டைமும் வந்து கிளீனாக இருக்கும் ஃபாக் ஆகாது. ஸோ அதுக்காக லைக் மொத்தமாக பின்லாக் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.5 வருது. ஒரு பின்லாக் 2K வந்துச்சுனாலுமே ஆல்மோஸ்ட் இந்த ரேட் வந்து இந்த LS2 மாடல்லையே பிடிச்ச கலர் இந்த கலர் தான். நல்லா இருந்துச்சு. LS2 Storm 2ல ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இதை போட்டு ஃபர்ஸ்ட் ரைட் போக போகிறேன். ஒசூர் ஓட்டிட்டு போயிட்டு வர போகிறேன் வேலூர்லேருந்து. போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ எண்டிங்ல சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் டி ரிங் லாக்ல வருதா. இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் ஹெல்மெட் ஷாப்லேயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் போட்டு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கன்னா வருதான்னு செக் பண்ணி அப்புறம் இதை ஒரு 10 முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்ககிட்டே கேட்டேன் எப்படி போடணும்னு சொல்லி. அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எல்லாம் ரெடியாக வந்திருக்கேன்.
ஒரு சூப்பராக ஒரு ரைடு போயிட்டு வரலாம். ஆல்சோ லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5-6 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட் என்னால் போடவே முடியாது, இப்போ போட முடியுது. அதுவே வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு காலையில் பார்த்து. ஸோ 78லேருந்து 73க்கு வந்துட்டேன். டர்ன்ஸ் அவுட் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டு. உடனே வந்து அப்படியே ஸ்னக்காக உட்காந்துச்சு, காது மடங்குல. லைக் ரொம்ப எங்கேயும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கு. அழகாக ஒரு கொக்குனுக்குள்ள மண்டை இருக்கிற மாதிரி. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இது வந்து ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா பழகிடுச்சு. இட்ஸ் குட். ரைடு கிளம்பிட்டேன், ஒசூர் போயிட்டு வர போகிறேன். அப் அண்ட் டவுன் ஒரு 300 ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். போயிட்டு வந்துட்டு இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சும்மா அப்படியே ஆந்தி வேலை அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்தேன். பேக் இப்போ மாட்டிகிட்டு இருக்குது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அதனால் ஹெல்மெட் இதில் மாட்டிட்டு பைக்கில் மவுண்ட் பண்ணிட்டு அப்படியே இப்போ வந்து ஹெட்ஃபோன்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இதுவும் போடல, ஹெட் கவரும் போடல, அது இல்லாமல் நார்மலாக வண்டி ஓட்ட போகிறேன். இப்போ ஏலகிரி வரைக்கும் அப்படி ஓட்ட போகிறேன். ஸோ ஹெட்ஃபோன் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி. ஸோ வாங்க ஏலகிரி போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். எங்கே நிற்கிறேன் பாருங்கள், ஏலகிரி அடிவாரத்தில் நிற்கிறேன். ஸோ ஒசூர் போகிறதானே கிளம்புனேன். சரி அப்படியே ஏலகிரி ஒரு ஏறிட்டு அப்படியே கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். 80 கிலோமீட்டர்ஸ் அது வேலூர் டு ஏலகிரி. ஸோ அதில் ஓட்டிகிட்டு வந்தேன். ஒரு 90 to 110 தான் க்ரூஸ் பண்ணேன். ஒரு இடத்துல மட்டும் 100-130 கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எதிர்காற்று பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் காற்றும் நல்லா நல்லா காற்று அடிக்கிறது கேட்குது உஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே காற்று இல்லை, மேலே அடிக்கிறது தெரியுது, பட் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து அன்வான்ட் காற்று உள்ளே வரல. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த பக்கம் இங்கே சின் கர்டன்லாம் இருக்குது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் சத்தமும் லைட்டாக வருது, ஒரு மாதிரி உஸ்ன்னு ஒரு சத்தம். கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு தான் ஓட்டணும் எந்த ஹெல்மெட்டாக இருந்தாலும். எனக்கு என்னென்னா மார்க்கெட்டில் இந்த ஹெல்மெட் தான் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுலேயே ஓரளவுக்கு லைட்டாக உஸ்ன்னு சத்தம் வருது. ரொம்ப மோசமாக இல்லை, பட் வருது. ஸோ சத்தம் வரும் ஓரளவுக்கு அப்படின்ற ஹெல்மெட்லாம் இன்னும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ நல்ல வேளை நான் இந்த மாதிரி ஹெல்மெட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய சத்தம் இருந்தால் இரிட்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு தான் ஓட்ட போகிறேன். ஹெட்ஃபோன் போட்டால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்சோ இங்கே வெண்ட் இருக்குல்ல, கிளம்புன உடனே இந்த வெண்ட்டு நான் ஓப்பனில் வச்சுருந்தேன் போல், ஆமாம் ஓப்பனில் வச்சுருந்தேன். இப்போ நடுவில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பனில் இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக காற்று, இதுக்குள்ளே காற்று வந்து அப்படியே மண்டை மட்டும் சில்லுன்னு இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அன்பாக்சிங் ப்ளஸ் கைண்ட் ஆஃப் ரிவ்யூன்னு வச்சுக்கலாமா. ஸோ நான் மலை ஏற ஆரம்பிக்கிறேன். ஏறிட்டு வேறு ஏதாச்சும் அப்சர்வேஷன் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரைனாக்ஸு 2 GTன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ரைடு தான் போயிருப்பேன். 3-4 ரைடுக்குள்ளே இங்கே பாருங்கள் பிஞ்சு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 3-4 ரைட்ஸ் தான். இன்றைக்கும் மழையில் கூட ஓட்டல, ஓகேயா இருக்குது குவாலிட்டி. க்ளவுஸ் மட்டும், ரைடிங் பேண்ட்டு நல்லா இருக்குது, க்ளவுஸ் தான் ஓகேயா இருக்குது. ஏலகிரிக்கு புதுசாக ஏறினா வரீங்கன்னா மேலே ஏறினோடனே ஒரு காடு செக்ஷன் மாதிரி வரும், நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தைல மரம் ஸ்மெல் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும்.
ஏலகிரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதை மறந்துட்டேன். அங்கேருந்து டேரெக்டாக ஒசூர் ரைட் பண்ணேன். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒசூர் டு வெள்ளூர் டேரெக்டாக ஒரே பிரேக் கூட இல்லாமல் அடித்தேன். டீ பிரேக் கூட எடுக்கல. ஸோ வந்து வண்டியை நிறுத்தியாச்சு. ஹெட்ஃபோன் மாட்டிருக்கேன் காதில், பட்ஸு. அந்த பட்ஸை ஆக்சஸ் கூட பண்ண முடியல என்னால் கையை உள்ளே விட்டு. அந்த அளவுக்கு ஸ்னக்காக இருக்குது. எம் சைஸ் என்னது. ஸோ ஃபுல்லாக செம்ம ஸ்னக்காக இருக்குது. கையை உள்ளே விட்டு ஆக்சஸே பண்ண முடியல. கண்டிப்பாக இன்டர்காம் வாங்கியே ஆகணும். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு LS2 டவுன் 2 பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து. ஸோ ஃபஸ்ட் ரைடே பார்த்தீங்கன்னா 400+ ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸில் அரௌண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே இது ட்ராக் பண்ணல. அண்ட் ஹெல்மெட் படமாக சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு இயர் ப்ளக்ஸ் வேணும். இயர் ப்ளக்ஸ் போட்டு தான் ரைடே பண்ணணும். எந்த ஹெல்மெட்டாக இருந்தாலுமே அந்த காற்று சத்தம்ன்றது வர தான் செய்யும். எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது தான் மேட்ரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஆல்சோ அந்த பஃபேட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. லைக் காற்றுல தள்ளுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது. ஹெல்மெட் வாங்கும்போது நம்மளோட சைஸு மண்டை சைஸுன்றது பார்த்து வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு ஹெல்மெட்டும் ஒரு மண்டைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கும். லைக் ட்ரெஸ்ஸு மாதிரி எல்லுனா எல்லு, எம்னா எம் அப்படி இருக்காது. எனக்கு 57னா என் மண்டை ஷேப்புக்கு எம் மேட்ச் ஆகுது. அதே 57 ஆனால் மண்டை ஷேப் வேறு ஒருத்தர் வேறுனா அது வேறு சைஸ் வரலாம். ஸோ அதனால் கடைக்கு போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு போட்டு பார்த்து வாங்குறது தான் பெட்ரு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். See you guys in the next one.